சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ வாராகி மண் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்க வாழ்க்கையில இந்த ஒரு முறை மட்டுமே உங்களை தேடி வரப்போகும் உறவுகளும் உங்களுடைய சொந்த பந்தங்களும், ஊருக்காக உறவுக்காக நீங்க வாழ்ந்தது போகும் அந்த ஊரும் உறவும் உங்களை தேடி வரப்போகும், உங்களுக்காக வாழப்போகும், உங்களுக்கு உதவி செய்ய போகின்ற பொன்னான ஒரு காலகட்டம். ஜென்ம சனியில் பொது ஜனவசிய யோகத்தை உருவாக்கி கொடுக்க போகும் சனி பகவானுடைய வக்ரம். இன்றைய பதில அதை பத்தி தான் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு பயிற்சி பலன்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி பக்கத்துல ஒரு ஆல் பண்ணி தவறாம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களை, 7.5 சனி, அதுவும் ஜென்ம சனியில கூடுதல் வேலை பளு, மற்றவங்களுடைய வேலையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு நிர்பந்தம். அம்மா அப்பா செய்ய வேண்டிய கடமையை நீங்க செய்யறது, வீட்டுல மட்டும் இல்லாம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட மற்றவங்க பார்க்க வேண்டிய வேலையை நீங்க செய்யறது அப்படின்ற ஒரு சூழல், ஒரு நெருக்கடி உங்களுக்கு உருவாகிட்டு இருந்திருக்கும். இந்த ஒரு நேரத்தில் தேவையில்லாத பழிச்சல், அவமானம் ஏற்பட்டிருக்கலாம். சின்ன சின்ன விபத்துகள் சார்ந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கலாம். இப்படிலாம் ஒரு ஜென்ம சனியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது சனிவான் வக்ரம் அடைய போறார். எப்போ? ஜூலை 27ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். இந்த வருடம் டிசம்பர் 11ஆம் தேதி வரை வக்ரகதியில் இருப்பார். கிட்டத்தட்ட 138 நாட்கள் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலமா ஜனவசி யோகத்தை உருவாக்கி இருக்குது கால நேரங்கள். மிக முக்கியமா மீனராசிக்காரங்களுக்கு இந்த வக்ரம்னா, ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போறதான் நம்ம வக்ரம்னு சொல்றோம். நல்ல ஒரு கிரகம், முழு சுபன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைஞ்சா அவரால் நல்ல பலனை செய்ய முடியாது. அதே போலதான் அசுப கிரகமான சனிமன் வக்ரம் அடைந்தால் அசுப பலனை, அதாவது கெடு பலனை வேகமா செய்ய முடியாது. இப்ப வக்ரம் அடைந்து பின்னோக்கி நகர்ந்து போயிருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கடந்த காலத்தில் என்னென்ன விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாரோ, தவறுகளை செஞ்சாரோ, அதெல்லாம் சரி பண்றதுக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்குண்டான வழியையும் கொடுக்க போகிறார் அதே சனி பகவான். சோ அப்படி ஏற்படக்கூடியதுல மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது சனி பகவானால் ஏற்பட்ட பார்வை பலன். இந்த சனி பார்க்க எல்லா விஷயங்களும் பாலா போகும்னு சொல்லுவாங்க. சனி பார்க்கும் விட பால்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பார்வையால் ஏற்பட்ட கெடுபல் முதல்ல மாறுது. முதல்ல மீனராசிக்காரங்களுக்கு வேலை விஷயத்தில் கிடைக்காத வெற்றி இனிமேல் கிடைக்கும். வேலை வாய்ப்பு இனிமேல் பெர்மனண்டா இருக்கும். வெளிநாடு வேலை, வெளியூர்ல வேலை, அரசாங்க வேலை, இல்லை எனக்கு இந்த ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கணும்னு மிகப்பெரிய உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், ஒரு கோலா வச்சிருந்திருப்பீங்க. இல்லை உங்களுடைய ஆசைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சிருப்பீங்க. அதுல பல வருஷமா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கிடைத்ததுனமோ தோல்விதான். ஆனா அப்ப ஏற்பட்ட விஷயம் இந்த வக்ர காலகட்டத்தில் கிளிக் ஆகும். ஸோ வேலையில வெற்றி கிடைக்கும். உங்களுடைய முதலாளி, உங்களை விட அதிகார அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நீங்க கேட்காமல அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதே போல படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். விளையாட்டுத்துறை மற்றும் கலைத்துறை சார்ந்த விஷயத்துல போட்டிகளில் கலந்து ஜெயிக்கக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு. ஸோ மக்கள் மற்றும் உறவுகள் ரீதியான ஒரு அங்கீகாரத்தை, அவங்க முன்னாடி ஒரு பாராட்டுகளை, பரிசுகளை நீங்க பெறுவீங்க, ஆதரவை பெறுவீங்க. அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பா அரசியல் சார்ந்த பதவி வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ஓட்டு எண்ணிக்கையிலிருந்து ஒரு போட்டி வந்துட்டா கூட ஜெயிக்க போறது நீங்க தாங்க. இந்த சனி வக்ர காலகட்டத்தில் மக்களுடைய வசியத்தை நீங்க பெறுவீங்க. தொழில் பண்ணக்கூடியவங்க, பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பிசினஸ் ரீதியான ஒரு பிராண்டை நீங்க உருவாக்கிடுவீங்க. டக்குன்னு நீங்க பிரபலம் அடைகிறதுக்கு ட்ரெண்டாக இருக்குமான யோகமான காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். அப்ப மீன ராசிக்காரங்களுக்கு அந்த பிரபலத்தால் கிடைக்கக்கூடிய பழக்க வழக்கத்தால் நிச்சயம் பெருமளவு பணமும் பெயர் புகழும் நிச்சயமான முறையில கிடைக்கும். மிக முக்கியமா உங்க மேல அது ஒரு பழி இருக்குது, உங்க மீது ஒரு அவச்சொல் இருக்குது, குறை இருக்குதுன்னா அது இப்ப சரியாகும். நீங்க ஒரு சிறை தண்டனை அல்லது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கியிருந்தாலும் அதுல இருந்து இப்ப தப்பிக்கிறதுக்கு வழி கிடைக்கும், ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதை விட மிக முக்கியமானது திருமண வாழ்க்கையில் அடங்காத வாழ்க்கை துணை, புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை இனி உங்களுடைய அருமையை புரிந்து கொள்வார்கள். ஸோ திருந்தி வருவார்கள், திரும்ப வருவார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை. ஸோ மீனராசிக்காரங்க அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் கிடைக்கும். அதே போல உங்க வாழ்க்கை துணையிலிருந்து எந்த ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ வாழ்க்கை துணையின் மூலமாக ஆதரவு, சப்போர்ட் அல்லது பண உதவி போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல நண்பர்கள் சிலர்கிட்ட பணம் உதவியாக கொடுத்துருப்பீங்க, திரும்பவே கிடைச்சிருக்காது. நீங்கள் செய்த உதவியை கூட மறந்திருப்பாங்க, சில நன்றி கெட்டவர்களாகவும் இருந்திருப்பார்கள். ஆனா அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது உங்களை தேடி வருவார்கள். தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? யார்கிட்டயோ நீங்க உதவி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனா இப்போ அந்த உதவியை செய்யக்கூடியவர்கள் உங்களை தேடி வருவாங்க. அதே போல இந்த ஒரு நேரத்துல அரசாங்க விஷயத்துல ஏதோ ஒரு வேலை அல்லது கவர்மெண்ட் சைட்ல ஒரு லோன் எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் கிளிக் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. பணமானது கண்டிப்பா வந்து சேரும். மிக முக்கியமா தொழில் விஷயம் நல்லபடியா போங்க. மீன ராசிக்காரங்களுக்கு தொழில்ல விட்டதை பிடிச்சிருவீங்க. ஏற்பட்ட நஷ்டம் சரியாகும். தொழில் ரீதியான ஒரு நன்மைகள் கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் சொந்த பந்தங்கள், உறவுகள், வாழ்க்கை துணை மற்றும் வேலை பார்க்கக்கூடியவங்க, அதாவது கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, தொழில் ரீதியாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ், இவர்களுடைய ஆதரவும் அன்பும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். எதிர்பாராத விதமாக அவர்கள் மூலமாக சில உதவிகளையும் அனுகூலமான பலன்கள் நீங்க அனுபவிப்பீங்க. ஸோ அது கண்டிப்பா நடக்கும். ஸோ கூட இருக்கவங்களே உங்களை தூக்கி விடக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் இதுதான் ஜனவசியம் சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட ஜனவசியம் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா வேலையில ஜெயிக்க முடியும், தொழில ஜெயிக்க முடியும், திருமண வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வரவேண்டிய பணவரவை பெறுவதில் ஜெயிக்க முடியும். பழைய இன்சூரன்ஸ் பணம், பிஎஃப் பணம், சம்பள பாக்கி, தொழில் ரீதியாக வர வேண்டிய ஷேரு, இதெல்லாம் இந்த 132 நாட்கள்ல வரக்கூடிய காலகட்டம். ஸோ இதுவரை நீங்க முயற்சி பண்ணி நடக்காத ஒரு விஷயம் இப்போ இன்னொரு முறை நீங்க முயற்சி பண்ணுங்க. இந்த வக்ர காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த பணமானது, பொருளானது உங்களை தேடி வந்தே தீரும். ஸோ ஜென்ம சனி காலகட்டத்தில் சனிவனுடைய வக்ர காலகட்டம் அப்படின்றது கொஞ்சம் ரெஸ்ட், ஒரு ஓய்வுன்னு கொடுக்கலாம். ஸோ அப்படி சனி பகவான் கண்டிப்பா ஓய்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும், சேவ் பண்ணிக்க முடியும், மாத்திக்க முடியும். நிறைய பேத்துக்கு கண்டிப்பா அந்த வேலையில ஒரு திருப்தியில்லா தன்மை இருக்கும். அந்த வேலை திருப்திகரமானதாக மாறும். வேலையில பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ அல்லது வேலை மாற்றமோ நிச்சயமா ஏற்பட்டு மிகப்பெரிய அளவு ஒரு பிரச்சனையிலிருந்து, ஒரு மன அழுத்தத்திலிருந்து, ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க விடுதலை அடைவீங்க. அதேபோல மீனராசியில பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பா உடல் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் சரியும். வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுக்கு ஒரு முடிவு இருக்குது. உடல் வியாதி பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இந்த வக்ர காலகட்டத்தில் கொஞ்சம் வலி வேதனைகள் குறையும் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இதுக்குண்டான யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கு. மேலும் இதில் மிக முக்கியமா ஜூன் 2ஆம் தேதி குருவனுடைய பயிற்சி கடகராசிக்கு போய் அந்த குருவன் உங்களை பார்ப்பாரு, உங்க ராசியை பார்ப்பாரு. ஸோ அது மேலும் நன்மையை செய்யும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் சனி வக்ரமடைந்து குருபலன் கிடைக்கும் பொழுது கண்டிப்பா திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை, கையில் வருமானம் என அனைத்துமே கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். தேடி தேடி போனது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். இனி யார்ட்டையும் நீங்க உதவின்னு கையேந்த தேவையில்லை, மற்றவர்கள் எதிர்பார்த்து வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்குன்னு ஒரு நல்ல காலம் இப்ப பிறந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இந்த வக்ர காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கங்க. மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா மீனராசிக்காரங்க நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு உங்களுடைய மூதாதையர்கள் சொல்லக்கூடிய முன்னோர்கள், பாட்டி தாத்தா போன்றவர்கள் தவறியவர்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்மம், சிராத்தம் போன்ற விஷயங்களை செய்யுங்க. சனிக்கிழமை என்று காக்கைக்கு எள் சாதம், எள்ளும் தயிரும் கலந்து வைக்கிற ஒரு சாதம், இந்த மாதிரி சாதங்கள் வைப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷமா இருக்கும். தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணுங்க. மிக முக்கியமா விநாயகருக்கு வன்னிமர இலைகளால் அர்ச்சனை செய்கின்ற பொழுது இந்த ஜென்மசனி காலகட்டத்திலிருந்து நீங்க கொஞ்சம் தப்பிப்பீங்க. தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் விஷயம் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாம செட் பண்ணிச்சுங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம்.